வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட சுயசரிதை எனது பயணம் இதோட சில முக்கிய பகுதிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கறதுக்கு உங்களை வரவேற்கிறோம். ராமேஸ்வரத்து தெருக்கல்ல ஆரம்பிச்சு குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போன அந்த பெரிய பயணத்தோட அடித்தளம் என்னன்னு பார்க்க போறோம். சரி. அவரை உருவாக்குன மனுஷங்க, நடந்த சம்பவங்கள், கத்துக்கிட்ட பாடங்கள், முக்கியமா கனவுகள், விடாமுயற்சி, அப்புறம் சமூக நல்லிணக்கம், வழிகாட்டிகளோட முக்கியத்துவம், இதெல்லாம் அவர் எப்படி பார்த்தாருன்னு இந்த உரையாடல்ல நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். நிச்சயமா. ஒருத்தரோட வாழ்க்கையோட ஆரம்பகட்ட அனுபவங்கள், அது அவரோட எதிர்கால பாதைய, குணத்தை, ஏன் அவரோட கனவுகளோட அளவை கூட எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. ஆமா. ராமேஸ்வரங்கிற இந்த சின்ன தீவுல இருந்து இந்தியாவுக்கே முதல் குடிமகன் ஆனது. அது சும்மா இல்ல. கனவுங்கிறது நீங்க தூக்கத்துல பார்க்கறது இல்ல, உங்களை தூங்க விடாம செய்யறதுன்னு அவர் சொன்னார. ஆமா ஆமா, ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த வரியோட வேர்கள் எல்லாம் நாம இப்ப பேச போற அந்த கதைகள்ல தான் இருக்குது. சரி, அப்போ ராமேஸ்வரத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா? அந்த தீவு நகரம், கோயில், கடல்னு இதெல்லாம் கலாம் பார்வைய எப்படி செதுக்கி இருக்கும்? முக்கியமா அவரோட அப்பா ஜைனுலாப்தீன். ஜைனுலாப்தீன் பெருசா படிக்கலைனாலும் ரொம்ப ஞானமுள்ளவர், ஊர்ல பெரிய மதிப்பு அவருக்கு. ஆமா, அவரோட அப்பா கிட்ட இருந்த அந்த இறை நம்பிக்கையும் நடைமுறை ஞானமும் கலந்த ஒரு கலவை பாருங்க. அது ரொம்ப அபூர்வமானது. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு தொழுகைக்கு பிறகு தென்னந்தோப்புக்கு நடந்து போறது, அது வெறும் பழக்கம் இல்ல, ஒரு தியான மாதிரி. ஆமா, ஒரு தியான மாதிரி இருந்திருக்கு. பிரச்சனை வரும்போது அதோட காரணத்தை புரிஞ்சிக்க முயற்சி செய், பழைய அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கோன்னு அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப ஆழமானது. அப்புறம் நோயால கஷ்டப்படுறவங்களுக்காக பிரார்த்தனை பண்றப்ப, ஆமா, அப்போ அவர் நான் வெறும் ஒரு கருவிதான், ஒரு இடையிலையாளன்தான் அப்படின்னு சொன்னது, அது அவரோட பணிவை காட்டுது. மக்கள் அவர் மேல வச்சிருந்த அந்த பெரிய நம்பிக்கையும் காட்டுது. தந்தையோட ஞானம் ஒரு பக்கம், ஆனா அவர் ஒரு தொழிலதிபராகவும் ஒரு கைவினைஞராகவும் இருந்திருக்கார். அதுதான் அந்த படகு சம்பவத்துக்கு காரணம் இல்லையா? கரெக்ட். அது கலாமுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ஜினியரிங் இன்ட்ரோ மாதிரி அமைஞ்சிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அவங்க அப்பா யாத்ரீகர்களுக்காக சொந்தமா ஒரு படகை கட்டினது சின்ன பையன் கலாமுக்கு டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின முதல் நேரடி அனுபவம். ஓஹோ. மரத்தை வெட்டி உளியால செதுக்கி அதெல்லாம் ஒன்னா சேர்க்கறத பக்கத்துல இருந்து பார்த்தது, அது அவருக்குள்ள அந்த இன்ஜினியரிங் ஆர்வத்துக்கான விதைய போட்டது. ஆனா பாருங்க, என்னாச்சு? ஒரு பெரிய புயல் வந்து அந்த படகை செதைச்சிடுச்சு. இது இயற்கையோட கணிக்க முடியாத சக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த 1964ல தனுஷ்கோடிய போச்சுல்ல, ஆமா ஆமா, அது மாதிரி இது ஒரு சின்ன முன்னோட்டம். அந்த இழப்புல இருந்து குடும்பம் எப்படி மீண்டு வந்தது, அது முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பின்னடைவை எதிர்கொண்ட விதம், குறிப்பா அவங்க அப்பாவோட மன உறுதி. மீண்டும் கட்டுவதுங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதிங்கிற பாடத்தை கலாம்க்கு கத்துக் கொடுத்துச்சு. பிற்காலத்துல அவர் ராக்கெட் லான்ச் பண்றப்ப எத்தனையோ வானிலை சவால்களை சந்திச்சிருப்பார். அப்போ இந்த ஆரம்பகால அனுபவம் அவருக்கு கண்டிப்பா ஒரு மனவலிமையை கொடுத்திருக்கும். சரிதான். பின்னடைவுல இருந்து மீள்றதுன்னா சும்மா சமாளிக்கிறது இல்ல, அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னேறது. ஆமா, அதுதான். இந்த அனுபவங்களோட வழிகாட்டிகளோட பங்கும் ரொம்ப முக்கியம்னு கலாம் எழுதுறாரு. அதுல முதல்ல வர்றவர் அகமது ஜலாலுத்தீன். ஆமா, ஜலாலுத்தீன் படகு கட்டுற இடத்துல சந்திச்சவரு. அப்புறம் கலாமோட அக்கா ஜோஹராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் என்ன பண்ணார்? அவங்க செஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, கலாமோட ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அதை தூண்டுனதுதான். ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க சொல்லி ஊக்கப்படுத்தினது ரொம்ப முக்கியம் பாருங்க. ராமேஸ்வரத்தோட எல்லையை தாண்டி சயின்ஸ், இலக்கியம், ஆன்மீகம்னு ஒரு பரந்த உலகத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். கடவுளை ஒரு நண்பன் மாதிரி பார்க்கலாங்கிற அவரோட பார்வை கலாமோட அப்பாவோட அந்த முறையான பார்வையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு புது கோணத்தை காட்டுச்சு. ராமநாதபுரத்துல படிக்க போனப்போ கலாம் ரொம்ப ஹோம்சிக் ஆனாராமே. ஆமாமா, வீட்டு நினைப்புல ரொம்ப வாடினார். அப்போ ஜலாலுத்தீன் தானே உதவினார். உண்மைதான். அந்த நேரத்துல ஜலாலுத்தீன் எழுதின அந்த ஊக்கமளிக்கிற கடிதங்கள் கலாமோட படிப்பு தடைபடாம இருக்க தேவையான அந்த எமோஷனல் சப்போர்ட்டை கொடுத்துச்சு. அவர் ஒரு மென்டர் மாதிரி மட்டும் இல்ல, இல்ல ஒரு நண்பனாவோ ஒரு சப்போர்ட்டராவும் இருந்திருக்கார். பிற்காலத்துல கலாம் நாசா ட்ரைனிங்க்கு அமெரிக்கா போகும்போது மும்பை ஏர்போர்ட்ல வழியனுப்ப வந்த ஜலாலுத்தீன் ரொம்ப இமோஷனல் ஆகி அழுதுதான் கலாம் சொல்றது. அவங்களோட உறவோட ஆழத்தை காட்டுது. ஓஹோ. அதனால ஜலாலுத்தீனோட மரணம் கலாம ரொம்ப பாதிச்சதுல ஆச்சரியமே இல்ல. கலாமோட சிந்தனை முறையை வடிவமைச்சதுல அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான நபர் கலாமோட உறவினர் சம்ஷுத்தீன். அவர் மூலமா தானே கலாமுக்கு முதல் வேலை கிடைச்சது. ஆமா, சம்ஷுத்தீன் ராமேஸ்வரத்துல நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்.
அது 2ஆம் உலகப் போர் நேரம். அப்போ என்னாச்சு? ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காதுன்னு சொல்லிக்காங்க. அதனால ஓடுற ட்ரெயின்ல இருந்து தூக்கி போடுற பேப்பர் கட்டுகளை பிடிக்கணும். அடேங்கப்பா, எத்தனை வயசு அப்போ கலாமுக்கு? 8 வயசு பையன் அந்த வேலையை செஞ்சார். அதுதான் அவரோட முதல் சம்பளம். இது வெறும் சம்பளம் மட்டும் இல்லையே, நிறைய கத்து கொடுத்துருக்கோம். நிச்சயமா இது வெறும் பணத்து பத்தினது இல்ல. டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, ஸ்கூல், டியூஷன், குரான் கிளாஸ், இதுக்கெல்லாம் நடுவுல இந்த வேலை. ஆமா. அப்புறம் பொறுப்புணர்வு, உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிற ஆர்வம், மக்களோடு பழகுற திறமை, இதெல்லாம் அந்த சின்ன வயசுல கிடைச்ச ஒரு பயிற்சி. சாயங்காலம் பேப்பர் படிச்சு விவாதிப்பாங்களாமே. ஆமா, சாயங்காலம் சம்ஷுத்தீனோ இல்ல ஜலாலுத்தீனோ நியூஸ் படிச்சு காட்ட அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது. இது காந்தி, பெரியார், ஹிட்லர், சுதந்திர போராட்டம்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவி இருக்கு. இது அவரோட பிற்கால ஒர்க் எத்திக்கும் உலக பார்வைக்கும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அமைஞ்சது. இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு பக்கம், ஆனா ராமேஸ்வரத்தோட அந்த சமூக சூழல் அது பத்தியும் கலாம் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. முக்கியமா மத நல்லிணக்கம். அது மிக முக்கியமான அம்சம். கலாமோட அப்பா ஜைனுல் ஆப்தீன் ராமேஸ்வரம் கோயில் தலைமை அர்ச்சகர் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி, அப்புறம் சர்ச் ஃபாதர் போதல், இந்த 3 மத தலைவர்களும் நெருங்கிய நண்பர்களா இருந்தது மட்டுமில்லாம ஊர்ல அமைதியை எப்படி பேணுறதுன்னு வாரம் வாரம் சந்திச்சு பேசுவாங்களாம். அப்படியா? ஆமா, அது ஆச்சரியமான விஷயம். கலாமோட தாத்தா, அதாவது அப்பாவோட அப்பா, கோயில் குளத்துல விழுந்த சாமி சிலையை மீட்டு காப்பாத்தினதாகவும் அதுக்காக அவங்க குடும்பத்துக்கு கோயில்ல முதல் மரியாதை கிடைச்சதாகவும் ஒரு கதை இருக்கு. அந்த சமூக பிணைப்பு எவ்வளோ ஆழமா இருந்திருக்கு பாருங்க. ஆனா இந்த நல்லிணக்கத்துக்கு ஒரு சவால் வந்தப்ப அது அந்த சமூகம் ஹேண்டில் பண்ண விதம் இன்னும் முக்கியம் இல்லையா? அந்த ஸ்கூல் இன்சிடென்ட். ஆமா, கலாம் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கும்போது நடந்த சம்பவம். ஒரு புது வாத்தியார் வராரு. ஹிந்து பையன் ராமநாத சாஸ்திரி, அவர் தலைமை அர்ச்சகரோட மகன். பக்கத்துல முஸ்லிம் பையன் கலாம் உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த வாத்தியாருக்கு பொறுக்கல. கலாம கடைசி பெஞ்சுக்கு போக சொல்லிட்டாரு. பாவம், 2 குழந்தைங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா, 2 பேரும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதும் பெரியவங்க என்ன செஞ்சாங்க? இதுதான் இங்க முக்கியம். லக்ஷ்மண சாஸ்திரி உடனே அந்த வாத்தியாரை கூப்பிட்டு சமூகத்துல இப்படி மத பிரிவினைய விதைக்காதீங்கன்னு கடுமையா கண்டிச்சதோட இல்லாம மத்த பெரியவங்களும் அந்த வாத்தியாரோட செயலை ஏத்துக்கல. அப்போ அந்த வாத்தியார் அவர் தன் தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டார். இது வெறும் கண்டிப்பு இல்ல பாருங்க. ஒரு சமூகம், குறிப்பா அதோட தலைவர்கள் தப்பான எண்ணங்களுக்கு எதிரா அவங்களோட மதச்சார்பற்ற கொள்கைகளை எவ்வளவு உறுதியா அதே சமயம் மரியாதையா நிலைநிறுத்தினாங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். நிச்சயமா. இந்த அனுபவம் இந்தியாவோட அந்த பன்முகத்தன்மை மேல கலாம்க்கு இருந்த ஆழமான நம்பிக்கைக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. சமூக நல்லிணக்கம் மாதிரி குடும்பத்தோட அர்ப்பணிப்பும் கலாமோட பயணத்துல பெரிய பங்கு வகிச்சிருக்கு. குறிப்பா அவங்க அம்மா ஆஷியம்மா அவங்க தன்னலமற்ற சேவை, தியாகம், இதோட உருவமே சொல்லலாம். ரொம்ப மென்மையானவங்க, பக்தி உள்ளவங்க. பெரிய குடும்பத்தை அந்த குறைந்த வசதியிலையும் திறமையா நிர்வகிச்சிருக்காங்க. அவங்களோட விருந்தோம்பல் பத்தி கலாம் சொல்றது. ஆமா, அது மனச தொடும். டெய்லி குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வெளியாட்களுக்கும் சாப்பாடு போடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க. 2ஆம் உலகப் போர் நேரத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தப்ப தனக்கு வச்சிருந்த சப்பாத்திகளை அவங்க கலாமுக்கு கொடுத்ததும் அது தெரிஞ்சதும் கலாம் பட்ட வேதனையும். இது வெறும் சாப்பாடு பங்கு போடுறதில்ல, அது கருணை, தியாகம், இதெல்லாம் கத்துக் கொடுத்த ஒரு பாடம். அவங்களோட அந்த அமைதியான வலிமையும் அர்ப்பணிப்பும் அந்த குடும்பத்தோட தூணா இருந்திருக்கு. குடும்பத்தோட தியாகம் தொடருது. அடுத்து சகோதரி ஜோஹ்ரா. கலாமோட ஹையர் ஸ்டடீஸ் கனவுக்கு உயிர் கொடுத்ததே அவங்க தான் சொல்லலாம். ஆமா, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT, அங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது கலாமோட ஆசை. ஆனா அட்மிஷன் ஃபீஸ் கிட்டத்தட்ட 600 ரூபாய். அந்த காலத்துல அது பெரிய பணம், ரொம்ப பெரிய பணம். அப்போ அவங்க அக்கா ஜோஹரா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட தங்க வளையல்களையும் சங்கிலியும் அடகு வச்சு பணம் கொடுத்தாங்க. வாவ். இது கலாமோட வெற்றிக்கு பின்னால இருந்த அந்த கூட்டு குடும்ப முயற்சியையும் பொண்ணுங்க படிப்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் காட்டுது. குடும்ப சப்போர்ட் கலாமுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு இது நல்லா காட்டுது. பின்னாடி அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும், ஸ்காலர்ஷிப் கிடைச்சதும், வேலையா அந்த நகைகளை மீட்டு கொடுத்ததா கலாம் ரொம்ப நன்றியோட சொல்றார். இவ்ளோ சப்போர்ட் இருந்தாலும் தோல்விகளும் கலாமோட வாழ்க்கையில வந்திருக்கு. அது அவர் எப்படி பேஸ் பண்ணார்? MITல நடந்த அந்த டிசைன் ப்ராஜெக்ட் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆமா, தோல்விங்கிறது வெற்றியோட மறுபக்கம்னு கலாம் ஆழமா நம்பினார். MITல 3ஆவது வருஷம் தாழ பறக்கிற போர் விமானத்துக்கு ஒரு டிசைன் சப்மிட் பண்ணணும். சரி. கலாமோட வேலையை பார்த்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசனுக்கு திருப்தி இல்ல. இதை விட பெட்டரா உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். 3 நாள்ல புதுசா முழுமையான டிசைன் கொண்டு வா, இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஐயோ, இது பெரிய பிரஷர் ஆச்சே. இது பெரிய பிரஷர்.
ஆனா இது ஒரு மாதிரி கடினமான அன்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வழிகாட்டல். ப்ரொஃபசர் கலாம் அவரோட லிமிட்டுக்கு மேல தள்ளினார். அப்புறம் கலாம் ராத்திரி பகல் பார்க்காம சாப்பாடு தூக்கம் இல்லாம உழைச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள புது டிசைனை முடிச்சார். ப்ரொஃபசர் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாகி கலாம கட்டி பிடிச்சு, நீ உன்னையே வருத்துக்குவேன்னு தெரியும், உனக்கு ஒரு இம்பாசிபிள் டார்கெட் கொடுத்து உன் உண்மையான திறமைய வெளிக்கொண்டு வரதான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாராம். ஓ, அப்போ அது ஒரு டெஸ்ட் மாதிரி. ஆமா, இதுல இருந்து கிடைச்ச பாடம் என்னன்னா, ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சேலஞ்சஸ் இதுதான் வளர்ச்சியை தூண்டும். முடியாதுன்னு நினைக்கிற டைம்லைனுக்குள்ள கூட நல்லா பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸை இது கொடுத்துச்சு. ஆனா இதை விட பெரிய தோல்வி அடுத்து வந்துச்சே, ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணுங்கிற கனவு, அது உடையுது. அதுதான் அவரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனைகள்ல ஒண்ணு. MIT முடிச்சதும் இந்திய விமானப்படையில பைலட் ஆகணுங்கிறது தான் கலாமோட லைஃப் டைம் ட்ரீம். ஆமா, டேராடூன்ல இன்டர்வியூ, 25 பேர்ல 8 போஸ்ட். கலாமுக்கு கிடைச்ச ரேங்க் 9. அதடா, ஒரே ஒரு இடம்தான் வித்தியாசம். ஆமா, ஆனா கனவு மொத்தமா செதஞ்சு போச்சு. அந்த மன உளைச்சல்லேருந்து எப்படி மீண்டார்? ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரிஷிகேஷ் போறாரு. அங்க கங்கை கரையில சுவாமி சிவானந்தரை பாக்குறாரு. நடந்தது எல்லாம் சொன்னதும் சுவாமிஜி சிரிச்சுட்டே, விதியை ஏத்துக்கோ, பைலட் ஆகிறது உன் விதி இல்ல போல. இந்த தோல்வி நீ போக வேண்டிய உண்மையான பாதையை கண்டுபிடிக்க உதவும் ஒரு தூண்டுதல். உனக்குன்னு விதிக்கப்பட்டது எதுவோ அதை நோக்கி போ, உன் உண்மையான நோக்கத்தை தேடு, கடவுளோட விருப்பத்துக்கு உன்னை ஒப்படைச்சிடுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவருக்கு? சுவாமி சிவானந்தரோட வார்த்தைகள் அது தோல்விய ஒரு முடிவா பார்க்காம வேற ஏதோ பெரிய ஒருவேளை முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தை நோக்கிய திசை திருப்பலா பார்க்க உதவியது. ஒரு பிலாசபிக்கல் பார்வை. ஆமா, ஒரு ஆன்மீக பார்வை கிடைச்சது. அந்த தெளிவோட அவர் டெல்லிக்கு திரும்பி வந்தார். அங்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டரேட், அதாவது DTDNP கிடைச்ச சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் வேலையை ஏத்துக்கிட்டார். இதுதான் அவரோட அந்த ஏவுகணை பயணத்துக்கான முதல் படியா அமைஞ்சது. ஆமா, முதல் படி. தோல்விகளை தாண்டி வர உதவினதுல புத்தகங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு இல்லையா? கலாம் ஒரு பயங்கர ரீடர். ஆமா, புத்தகம்னா ஒரு உயிர், வாழ்நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவை வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, அவை வழிகாட்டிகள், ஆறுதல் தர நண்பர்கள், யோசிக்க வைக்கிற கருவிகள். சென்னையில மூர் மார்க்கெட்ல ஒரு புக் ஷாப் ஓனர் பத்தி ஒரு கதை சொல்றாரு. ஆமா, அது சுவாரஸ்யமான கதை. கலாம் ராமேஸ்வரத்துக்கு போக காசில்லாம கஷ்டப்பட்டப்போ ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து, இத வச்சுக்கோ, எப்போ முடியுகோ அப்போ காசு கொடுன்னு அந்த புத்தக கடைக்காரர் உதவினதா சொல்றாரு. இது புத்தகங்கள் மேலேயும் மனுஷங்க மேலேயும் இருந்த நம்பிக்கையோட அடையாளம். அவரை பாதிச்ச சில குறிப்பிட்ட புத்தகங்கள். லில்லியன் எய்க்லர் வாட்சனோட லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், அது நிறைய இன்ஸ்பைரிங் கோட்ஸ் இருக்கிற புக்கு. அப்புறம் நம்ம திருக்குறள். ஆமா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஆமா, அந்த குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நோபல் பரிசு வாங்கின அலெக்சஸ் கேரலோட மேன் தி அன்னோன், அது மனுஷ உடம்பையும் ஆன்மாவையும் சேர்த்து பார்க்குற ஒரு நூல். இதெல்லாம் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. மத நூல்களும் அவருக்கு உதவி இருக்கு. நிச்சயமா. குரான், பகவத்கீதை இதெல்லாம் முக்கியமான நேரங்கள்ல அவருக்கு வழிகாட்டி இருக்கு. உதாரணமா இஸ்ரோ இன்டர்வியூக்கு போறப்ப, கூட வேலை செய்யறவங்களோட டெடிகேஷனை பார்க்கறப்ப, அவங்க அப்பா அம்மா இறந்தப்ப, இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த நூல்களோட வரிகள் அவருக்கு தெளிவையும் ஆறுதலையும் கொடுத்துருக்கு. கீதையோட அந்த கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத தத்துவம், அது வெற்றி தோல்வியே சமமா பார்க்க உதவி இருக்கு. கவிதைகள் மேலேயும் ஆர்வம் இருந்திருக்கு போல. ஆமா, T.S. எலியட், லூயிஸ் கரோல், கோல்ட்ரிட்ஜ் மாதிரி கவிஞர்களோட வரிகளை அவர் கோட் பண்றார். புத்தகங்கள் மேல அவருக்கு இருந்த காதலை சொல்ற மாதிரி ஒரு கவிதையையும் அவரே எழுதியிருக்கார். பலதரப்பட்ட புத்தகங்களை, இலக்கியம், தத்துவம், அறிவியல், மதம், கவிதைன்னு அவர் படிச்சது அறிவை அவர் எவ்வளவு முழுமையா பார்த்தாருங்கிறத காட்டுது. வாசிப்ப தன்னோட வாழ்க்கை அனுபவத்தோடையும் டிசிஷன் மேக்கிங்கோடையும் அவர் ரொம்ப ஆழமா கனெக்ட் பண்ணியிருந்தார். அப்படியானால் கலாமோட ஆரம்பகால வாழ்க்கை பயணத்தை நம்ம இப்படி தொகுத்து பார்க்கலாம். ராமேஸ்வரத்தோட இந்த எளிமையான பின்னணி, வலுவான குடும்ப மதிப்புகள், சமூக நல்லிணக்கத்தோட முக்கியத்துவம், அப்புறம் ஜலாலுத்தீன், சம்சுத்தீன் மாதிரி கரெக்டான நேரத்துல கிடைச்ச வழிகாட்டிகள், கனவுகளோட சக்தி, ஹார்ட் ஒர்க்கோட அவசியம், வெற்றி தோல்வி ரெண்டுலேருந்தும் கத்துக்கிற அந்த பக்குவம், இது எல்லாம் தான் அவரோட அடித்தளமா இருந்திருக்கு. ஆமா, அப்பாவோட ஞானம், அம்மாவோட தியாகம், அக்காவோட சப்போர்ட், டீச்சர்ஸ் கொடுத்த பாடங்கள், சந்திச்ச தடைகள், இது எல்லாம் சேர்ந்துதான் அப்துல் கலாம்ங்கிற அந்த ஆளுமையை உருவாக்கியிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையோட சேர்த்து பார்த்தா,
சாதாரண சம்பவங்களும் சாதாரண மனுஷங்களும் தான் ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை எப்படி உருவாக்குறாங்கங்கிறதுக்கு கலாமோட வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம் பாருங்க. ஆமா, நிச்சயமா. ராமேஸ்வரத்து மாதங்கங்கனக்கம் அந்த வாதியார் தன்னை மாத்திக்கிட்டது, ஏர்ஃபோர்ஸ் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து புது வழியை கண்டுபிடிச்சது, இதெல்லாமே தடைகளை வெறும் தடைகளா பார்க்காம அது ஒரு பாசிட்டிவ் மாற்றத்துக்கான ஃபியூவலை எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுது. ரெசிலியன்ஸ், அதாவது மீள்திறன்கிறது பழைய நிலைமைக்கு திரும்புறதில்ல. இல்ல. அது அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு இன்னும் வலிமையோட முன்னாடி போறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நேயர்களுக்கு சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம். கலாம் அடிக்கடி கனவுகளை செயல்களா மாத்தணும்னு சொல்வார் இல்லையா? ஆமா. அவரோட சொந்த பயணத்துல வழிகாட்டிகள், குடும்ப சப்போர்ட், ஏன் தோல்விகள் கூட எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்க்கும்போது, உங்களுடைய மிக முக்கியமான கனவுகளை நீங்க நிஜமாக்க உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படலாம், இல்ல ஒருவேளை என்ன மாதிரி உங்க பார்வையில மாற்றம் தேவைப்படலாம், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.